மேட்டூர் அணையில் இருந்து இப்போது தண்ணீர் திறந்துவிட்டால் பாசனத்திற்கு உதவும் என்று தமிழக டெல்டா விவசாயிகள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு ஜூன் 12 முதல் ஜனவரி 28 வரை தண்ணீர் திறப்பது வழக்கம். இதன் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 டெல்டா மாவட்டங்களில் 22 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும். இந்த முறை போதிய மழை இல்லாததாலும் குறித்த நேரத்தில் காவிரி நீரை கர்நாடகம் தராததாலும் சாகுபடி பணிகளை டெல்டா விவசாயிகள் தொடங்காமல் இருந்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது காவிரி நீர் வந்து கொண்டிருப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புரட்டாசி மாதத்துக்குள்ள குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர், அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நடவு நடுறது தான் சம்பா சாகுபடிக்கு பொருத்தமாக இருக்கும். அதுதான் வடகிழக்கு பருவமழையை தாங்கி பயிர்கள் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ காவேரியில் தண்ணி திறந்துக்கிட்டால் கூட இன்னும் ஒரு 15 நாட்கள் கடைமடை வரைக்கும் தண்ணி போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகும். இதுக்கப்புறம் விதைய விட்டு சம்பா தூக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தை தாண்டி மாசி மாதம்தான் அறுவடைக்கு போகணும். அப்போது வடகிழக்கு பருவமழையிலையும் பனிக்காலத்திலையும் பயிர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புங்கிறது ஏற்படும். அனைத்து பகுதிகளுக்கும் காவிரி நீர் கிடைக்கும் வகையில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்றும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த தண்ணீரானது சம்பா சாகுபடிக்கு முழுவதும் விவசாயிகள் பயன்படுத்தும் என்ற சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு ஆங்காங்கே உள்ள கால்வாயில் தூர்வாரப்பட வேண்டும். விவசாய பணிகளை முழுமையாக மேற்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 120 டிஎம்சி முதல் அதிகபட்சமாக 220 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் தேவைப்படும். இன்னும் ஓரிரு நாட்களில் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுவிட்டால் அதனை கொண்டு சாகுபடி பணிகளை தொடங்க முடியும் என்கிறார்கள் விவசாயிகள். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் ஏதோ தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இது 20ஆம் தேதி வரையில் இந்த தண்ணீர் இப்படியே வந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு டேம் நிறையக்கூடிய அல்லது ஒரு 90 அடி 95 அடி தண்ணீர் வருவதற்கான சூழல் இருக்குது. இப்ப தமிழக அரசு உடனடியாக மேட்டூரில் இருந்து காவிரி நீரை டெல்டா பாசனத்திற்கு திறந்து விடுவதற்கான நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளணும். இன்னைக்கு நாளைக்கு தண்ணீரை திறந்து விட்டாதான் மிக மிக குறுகிய கால நாற்றுகளை விட்டு சம்பா சாகுபடியை துவங்குவதற்கான ஏற்பாட்டை செய்ய முடியும். மாநில அரசு மேட்டூரிலிருந்து தண்ணியை திறந்துவிட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு விரைவில் எந்த அளவிற்கு காவிரி தண்ணீரை வழங்க முடியுமோ வழங்கி, அதே போல குறுகிய ரக நெற்களை அனைத்து டெப்போக்களிலும் அதே போல தனியார் நிறுவனங்களிலும் கிடைப்பதற்கான முழு ஏற்பாட்டை மாநில அரசும் திருவாரூர் மாவட்ட வேளாண்மை நிர்வாகமும் செய்து கொடுத்தால் திருவாரூர் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இந்த ஆண்டு இந்த ஒருபோக சம்பா சாகுபடியை ஓரளவுக்காவது செய்து இந்த ஆண்டினுடைய வருவாயை ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பினை மாநில அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பரிந்துரைப்படி மேட்டூர் அணையை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டால் குறுகிய கால சம்பா சாகுபடி செய்ய முடியும் என்றும் விவசாயிகள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக தஞ்சையிலிருந்து காதர் உசேன், கும்பகோணத்திலிருந்து முரளி மற்றும் திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.